இந்த 11 to 11 பாட ஆரம்பிக்கிறாங்க. 11 to 11 பாட ஆரம்பிக்கிறது ஒரு வைப்பாரு. ஒரு டைம் இந்த செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டாப்ல. ஜெயிலுக்கு போனோம்னா முத்துசாமி அந்த இதுக்கு மந்திரியா போட்டாங்க. முத்துசாமி வந்தோடனே என்ன பண்ணாரு, இந்த 11 to 11 பாருக்கெல்லாம் 1 கோடி கொடுங்க, நாங்கள் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு கொடுக்கணும், 1 கோடி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு லைசன்ஸ் கொடுத்துட்டாரு. 486 நாள் கழிச்சு இந்த செந்தில் பாலாஜி ஜெயிலிருந்து வெளிவந்துட்டாரு. வெளிவந்தோடனே இந்த முத்துசாமி லைசன்ஸ் கொடுத்ததெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாரு. நிறுத்தி வச்சுட்டு நீங்க பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, 2021 திமுக எப்படி ஆட்சிக்கு வந்ததுன்னா, 2021 பின்னால லேடிஸ் 2020 சொல்றாங்க. இதுக்கு அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி எவ்வளவோ பரவாயில்லை. எடப்பாடி அவருடைய ஆட்சியை போல் சிறப்பான ஒரு ஆட்சி இதுவரை கண்டதில்லை. ஆகவே மீண்டும் எடப்பாடி அவருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று அனைவரும் சபதமேற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இடங்களில் எல்லாம் மக்கள் கூட்டம் எழுச்சியாக இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் திரண்டு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்பொழுது வரும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமல ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர, ஆகவே அந்த இதை கைவிட வேண்டும் என்று புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பகிரங்கமாக கண்டித்ததன் காரணமாக இன்றைக்கு அந்த திட்டம் கைவிடப்பட்டது. இப்பொழுது மக்களுக்காக அனைத்து நன்மைகளும் தரக்கூடிய அரசாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் என்று உங்களுக்கு தெரிவித்து விரைவில் நன்றி வணக்கம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருவரும் தெய்வங்கள் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவருடைய ஆணைப்படி கழகத்துடைய தலைமை செயலாளர் ஸ்ரீ வேலுமணி அவருடைய ஆலோசனைப்படியும், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அண்ணன் PRG அருண்குமார் அவருடைய ஆலோசனைப்படியும், மரியாதைக்குரிய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் PRG கவலைப்படுறாங்க. இங்க பிறந்து இங்க வந்து வேட்பலை கொண்டு போய் அன்னூர் கொண்டு போய் அவனாசி கொண்டு போய் ஒரு செத்த கடைசியில் கூட நிம்மதியா கொண்டு அடக்கம் பண்ண முடியாதா? ஏன் சரி பண்ண முடியாதா? மணி வேட்பலத்தில் நடக்கிறது உண்மையானா போன வாரமே ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆனா இருந்தாலும் இந்த கார்பன லட்சணத்தை பார்த்து அவங்க தள்ளி வச்சிருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்லி அப்பப்பா இங்க வேட்பலத்தில் இல்லைன்னா நம்ம ஊர் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போக மாட்டேங்கிறது கொஞ்சம் நிறுத்தி வச்சு கொஞ்சம் இது சரியான லட்சம் போகணும்னு சொல்றாங்க. நாங்க அந்த 2 டெண்டருக்கு முன்னேறதுக்கு தண்டு விட்டாங்க. நாம கடைசியில யாரும் எடுக்கலையாமா, நாங்க ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்லுவோம். ஆனா அவர் போயிட்டு பயந்துட்டு வந்துட்டாரு. ஏன்னா நல்ல கொஞ்சம் நல்லா சிந்திச்சு கேட்கணும். ஏன்னா அவர் சொல்றாரு, தம்பி நான் செய்ய முடியாதப்பா. ஏன் செய்ய முடியாது சார்? கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, மக்களுக்காக செஞ்ச உடனே. எப்படி தம்பி எப்படியே செய்யறது? கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? காரணம் இத்தனை நாள் இப்படி இருந்தது. இந்த வீடியோ ஆட்சி பார்த்தியா? ஓட்டு போட்டு மக்களே நல்லா சிந்தித்து பாருங்க. என்ன அக்கா நாங்களே இருக்கும்போது 1000 ரூபாய் 400 ரூபாய் வரி கட்டிட்டு இருந்தேன். வீட்டு வரி குடிநீர் கட்டினா வீட்டு வரி ஆட்டு எதிர் கட்டிருந்தாங்க. இன்னைக்கு 7000 ரூபாய் 8000 ரூபாய் எங்கேயே போடுது? அவங்க மனுஷன் குறைச்சு சாப்பிட முடியாத வேலைகளை நிறைய பேர் இருக்காங்க. எப்படி அவங்க வரி கட்டுறது? சந்தைக்கடை யாரா பொருட்காடு சந்தைக்கடையில் பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து நாம் இருக்கும்போது 40 லட்சம் 48 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்குது. அது ஜிஎஸ்டியோட 70 லட்சம் ரூபாய் 70 லட்சம் ரூபாய் பக்கத்தில் இருக்கு. இப்ப வந்து இப்ப இருக்கிற எல்லா கவுன்சிலரும் ஒன்னாம ஒருத்தர் பி குரூப் அவன் வந்து 84 லட்சத்துக்கு என்ன போயிட்டு அது ஜிஎஸ்டியோட ஒரு வாரம் சொல்றீங்க எடுத்துட்டு 1000 வந்து கட்டணும். நகராட்சிக்கு எப்பேற்பட்ட இழப்பு செயல்படுறது பணத்தை திரும்பி கேட்கிறாங்க. இதுக்கு எல்லா தகுசாரும் உடனடியாமா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நகராட்சி காரணம் மக்கள் ஒன்று தேவையில்லை ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப 2வது முறை என்ன ஒண்ணு தெரியாது. முடிவுல என்ன பண்ணணும்? அந்த பழைய பதிமுறை பண்ணிட்டு அடுத்த கண்டுதான் யாரும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் முறை. ஏன்னா அப்படிதான் அது இல்லையம்மா. சரி வேண்டாம், அடுத்த டெண்டர் கால்பர் பண்றாங்க. சரி அது பண்ணிட்டு
முறையா பண்ணிட்டு 2 தடவை டெண்டர் பண்ணி இஎம்டில கட்டிட்டு 2 டெண்டர் கால்பர் பண்ணிட்டு இஎம்டில கட்டிட்டு தள்ளி வச்சுட்டு அவங்க எல்லாம் கவுன்சிலர் மெஜாரிட்டியா டெண்டர் வைக்கூடாது. என்னையா நியாயம்? ஒரு பேராட்சிக்கு ஒரு நகராட்சிக்கு வர்றதுக்கு முக்கியமான உரிமை சந்தைக்கடை. அது சந்தைக்கடையில யாரைக்கு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடையில. அந்த கடைக்கு குப்பை வரி போடுறாங்க, தொழில் வரி போடுறாங்க. தொழில் வரி எப்படி நாங்க இருக்கிறத விட டபுள் மடங்கு வச்சோம். இங்க தொழில் பண்றாங்க எத்தனை பேரு? இதை சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? எங்க அமர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய இரு பெற்றோர்கள் ஆசியோடு இந்த தமிழகத்தை 4 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்த அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இந்த நாடு முழுவதும் நடந்து கொண்ட ஆட்சியாளர்கள்